தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலேயும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலேயும் கூட நம்ம தியானிக்க போகிறது மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சில காரியங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், மேன்மையடைந்தார், பெரியவனானார் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்கும்படியாக எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஒரு அருமையான வசனத்தை இந்த இடத்துல நம்மளால் வாசிக்க முடிகிறது. மொர்தெக்காயினுடைய கீர்த்தி எல்லா தேசங்களிலும் பிரசித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனாயிருந்தான் என்று நம்ம பார்க்க முடியும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவின் அரண்மனையில் ஒரு காவல்காரனாக அந்த அரண்மனையினுடைய வாசலில் காக்கும்படியான ஒரு பணியை இந்த மொர்தெக்காய் செய்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் அரண்மனையில் காவல்காரனாய் இருந்த இந்த மொர்தெக்காய் என்பவன் பெரியவனாயிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேலை பார்த்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு கனமான பதவி உயர்வு கிடைக்கிறதை பார்க்கிறோம். வேலைக்காரனாய் அல்லது ஒரு அரண்மனை வாசல் படியிலே காவல் காக்கிறவனாய் இருந்த மனுஷன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறதான ஒரு காரியத்தை இந்த மொர்தெக்காயை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாளுக்கு நாள் மேன்மை அடைகிறீர்களா? நீங்கள் நாளுக்கு நாள் உயர்த்தப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய உயர்வு நாளுக்கு நாள் உண்டாகிறதா என்பதை பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு நாள் இருக்கிறதை விட அடுத்த நாள் அவங்க வாழ்க்கையில் குறைபட்டு அவங்க பலவீனம் அடைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கும் தாவீதினுடைய குடும்பத்திற்கும் சவுலுடைய குடும்பத்திற்கும் அநேக நாட்களாக யுத்தம் நடந்தது. வர வர சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டார்கள், தாவீதோ நாளுக்கு நாள் மேன்மை அடைந்தான், உயர்ச்சி அடைந்தான் என்று பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாவதற்கான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில காரியங்களை இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது, இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாகி அவன் மென்மேலும் பெரியவனாகுவதற்கு ஏது காரணமாக இருந்தது என்கிற ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை எஸ்தரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசித்தா, இந்த மொர்தெக்காயினுடைய
ஒரு நற்பண்பை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெக்காய் அவளை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த மொர்தெக்காயினுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தரை இந்த மொர்தெக்காய் தன்னுடைய குமாரத்தியாக அவர் வளர்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதில் மொர்தெக்காயினுடைய நற்பண்பை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மொர்தெக்காய்க்கு ஒரு நல்ல அன்பும் ஒரு பொறுப்புள்ள அக்கறையும் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இன்றைக்கு அநேகர் இடத்துல உண்மையான அன்பை பார்க்க முடியாது. ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தன்னுடைய பிள்ளையை போல பொறுப்போடு வளர்த்த ஒரு மொர்தெக்காயை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவன் உயர்வடைந்து அவனுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவணும்னா கைவிடப்பட்ட ஏழ்மையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்று இருக்கிற மக்களை ஆதரிக்கிறவங்க மேலே தேவனுடைய இரக்கம் உண்டாகும். அவங்க நிச்சயமாக உயர்த்தப்படுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யாத்ராம புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 22ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கு வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அடுத்த வசனம், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளையும் ஆவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கும். என்னை கவனித்துக் கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் கைவிடப்பட்டவங்க மேலேயும் விதவைகள் மேலேயும் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று. தேவன் இந்த பூமியிலே திக்கற்றவர்களும் விதவைகளும் ஆதரவற்றவர்களின் மேலேயும் மிகுந்த கரிசனையாக இருக்கும்போது நாம் இந்த பூமியில் அப்படிப்பட்டவர்கள் மேலே அந்த தெய்வீக குணமுடையவர்களாக விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் அவங்களை ஆதரிக்கும் போது கர்த்தர் நம்முடைய செயல்களை பார்த்து நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்ம மேலே மனம் இறங்கி நம்ம இருக்கிற ஸ்தானத்தில் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். பாருங்கள், அரண்மனையினுடைய வாசப்படியில் ஒரு காவல்காரனாக உலாவி கொண்டிருந்த இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு உயர்வு உண்டாகி எல்லா நாடுகளிலும் அவனுடைய கீர்த்தி பரவி அவனுக்கு ஒரு உயர்ந்த மேன்மை கிடைப்பதற்கு காரணம் ஏழைகள் மேல், திக்கற்றவர்கள் மேல், ஆதரவற்றவர்கள் மேல் காண்பித்த ஒரு கரிசனை. அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே நமக்கு ஒரு கரிசனை இருக்கும்போது நிச்சயமாக தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் 1 தீமோத்தேயுவின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் என்ன? நம்முடைய சொந்த குடும்பத்தை நம்ம ரொம்ப அன்போடு கூட கரிசனையோடு கூட விசாரிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத தேவன் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறீங்களா? உங்கள் உறவில் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நெருக்கப்படும் போதும் கைவிடப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அவங்க மேலே நம்முடைய கரிசனை எப்படி இருக்கிறது? அவங்களுக்காக ஏதாகிலும் ஆதரவுகள் செய்ய முடிகிறதா?
அவர்களுடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு நம்ம உதவ முடிகிறதா என்பதை இந்த நாட்களில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகளை எவ்வளவு கரிசனையோடு கூட விசாரிக்கிற ஒரு மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக நம்ம படிக்கும்போது இந்த மொர்தெக்காய்க்கு தேவன் மேலே ஒரு ஆழமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெக்காயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். வாசித்த இந்த வேதவசனத்தை கவனித்து பாருங்கள். இங்கே மொர்தெக்காயினுடைய 2வது ஒரு சிறப்பான நற்பண்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார் பாருங்கள். இந்த ஆமான் என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு புகழ்ச்சி வேணும், எல்லாரும் அவனை வணங்கணும், எல்லாரும் அவனை நமஸ்கரிக்கணும்னு சொல்லி விருப்பமுள்ள ஒரு மனுஷனாக, தற்பெருமையை நாடக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் இந்த ஆமானை இந்த மொர்தெக்காய் என்ன செய்யலைன்னா நமஸ்கரிக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை. ராஜாவுடைய கட்டளையை கூட மீறி இங்கே இந்த மொர்தெக்காய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ராஜாவினுடைய கட்டளையை இந்த மனுஷன் ஏன் கை கொள்ளலை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டாகுமானால், இந்த மொர்தெக்காய் ஏன் இந்த மனுஷனை வணங்காமலும் நமஸ்கரிக்காமலும் இருந்தான்? அந்த மனுஷன் அவன் மதித்திருந்தான், அவனுக்கு நல்ல மதிப்பு கொடுத்திருந்தான், மரியாதை கொடுத்திருந்தான். ஆனால் அவனை வணங்குவதில் அவன் விருப்பமற்று காணப்படுது. ஏன் அவனை வணங்காமல் இருந்தான் இந்த ஆமானை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை கை கொண்டு அந்த தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்த இந்த மொர்தெக்காய், கர்த்தரை மாத்திரம்தான் நான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படி சொல்லி வேத வசனத்தை மையப்படுத்தி வாழ்கிறவனாக இருந்தான். நீங்கள் நேரம் எடுத்து யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, 10 கற்பனையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராக நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறதை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 10 கற்பனையில் 2வது ஒரு கற்பனை என்னன்னா, இந்த பூமியில் வணக்கத்துக்குரியவரும் ஆராதனைக்குரியவரும் நமஸ்கரிப்பதற்கு தகுதியானவரும் ஒரே ஒருத்தர் தான் உண்டு, அவர் ஆண்டவராகிய கர்த்தர். அன்றைக்கு இருந்த யூதர்கள் இந்த தேவனை வணங்குகிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தாங்க. அவங்க கர்த்தரை தவிர வேறு எதற்கும் முன்னால், மனுஷனுக்கு முன்னால் மண்டியிட மாட்டாங்க, ஒரு சிலைக்கு முன்பாக மண்டியிட மாட்டாங்க. அவங்க நம்பிக்கையில் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் வணங்குவோம், நாங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் சேவிப்போம், நாங்கள் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பணிவோம்னு சொல்லி அந்த தேவன் மேலே வச்சிருக்கிற மதிப்புலையும் மரியாதையிலையும் கனத்திலையும் அந்த கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை அவங்க யாருக்குமே கொடுக்காம அதில் ரொம்ப உறுதியாக காணப்பட்டாங்க. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழும்போது அதிகாரிகளை மதிக்கணும், அரசர்களை மதிக்கணும், நாட்டினுடைய தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் வணக்கத்துக்குரியவர்களும் கூறியவர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான். அவரைத்தான் ஒரு மனுஷன் ஆராதிக்கணும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் உலகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, மனுஷனையே கடவுளுக்கு சமமாக எண்ணி நமஸ்கரிக்கவும்
வணங்குகிறதும் ஆராதிக்கிறதும் செய்து கொண்டிருக்கிறதுனால தேவன் அதன் மேலே ரொம்ப கோபமுள்ளவராக சொல்கிறார். எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 வாலிபர்கள் ராஜா ஒரு பெரிய சிலையை செய்து அந்த சிலையை எல்லா மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தி நிறுத்தி எல்லா மனிதர்களும் அதை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா இட்ட கட்டளையை மீறி ஒரு 3 வாலிபர்கள், அவருடைய பெயரை குறித்து வேதம் 16, 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுவின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆராதிக்கிற தெய்வத்தின் மேல் அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் என்பதை இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், உறுதி இருக்குது பாருங்கள். இந்த உறுதி தான் அன்றைக்கு மொர்தெக்காய்க்கும் இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இங்கே இந்த 3 வாலிபர்கள் அப்படி ராஜா வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படி சொல்லி அவங்க சொன்ன உடனே ராஜா என்ன செய்கிறாருன்னா, இவங்களை கொண்டு போய் அக்கினியில் போட்டுடலாம் அப்படி சொல்லி அக்கினி சூளையில் இந்த 3 வாலிபர்களை தூக்கி வீசுகிறதை பார்க்கிறோம். அப்படி 3 பேரையும் கட்டி அந்த அக்கினியில் தூக்கி வீசினார்கள். ஆனால் அந்த அக்கினியின் நடுவில் 4வது ஒரு நபராக ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்பட்டு அந்த 3 வாலிபர்களையும் உயிரோடு அக்கினியில் நின்று வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் மேலே ஒரு மனுஷன் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவனாக தேவனை சேவிக்கிறவனாக இருந்தால் அந்த மனுஷனுக்காக தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அதைத்தான் பார்க்க முடியும். அவன் தேவன் மேல் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை அவனை ஒரு மிகுந்த மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது. இந்த ஆமான் என்கிற மனுஷனை வணங்க மாட்டேன், ஆனால் அவனை கொடுக்கிற மதிப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஸ்தானத்துக்குரிய மதிப்பை கொடுத்தான். ஆனால் அவனை நமஸ்கரிக்கவோ வணங்கவோ இவன் செய்யவில்லை. அதனாலே ஒரு பகை ஏற்பட்டு இந்த ஆமான் இவனை கொல்வதற்காக ஒரு தூக்கு மேடையை உண்டாக்குகிறதை, ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கி அதில் அவனை சங்கரித்து கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிற காரியத்தை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆமானுடைய சதியை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் முறியடித்து இந்த மொர்தெக்காயை உயிரோட காப்பாற்றி யாருக்காக தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ அதே தூக்கு மரத்தில் இந்த ஆமான் மரித்து போன செய்தியை, தூக்கிலிடப்படுகிற செய்தியை இந்த அதிகாரங்களில் நீங்களும் நானும் படிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் மேலே எவ்வளவாக வைராக்கியமாக இருக்கிறீங்க, தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் மேலே நீங்கள் எவ்வளவாக உறுதியாக இருக்கிறீங்க. இன்னும் அந்த தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் சோர்ந்து போய் அந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நின்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் உறுதியாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆவதாக இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில்
நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்ன? 2ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இவன் தன்னுடைய வேலையில் தனக்கு வேலை கொடுத்த எஜமானனுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை வந்தது. அவனுடைய கீர்த்தி நாடுகளிலெல்லாம் பரவி அவன் பெரியவனாக மாறுவதற்கு என்ன காரணம்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் தன்னை ஏற்படுத்தின எஜமானனுக்கு உண்மையுள்ள வேலைக்காரனாக அவன் காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏன் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இல்லை? ஏன் இன்றைக்கு உங்களால் மேன்மை அடைய முடியலை? ஏன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்பட முடியலை? நீங்கள் தேவன் மேலே கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் வைராக்கியம் இல்லாததுனால, கர்த்தரையும் சேவித்து அந்நிய தெய்வங்களையும் சேவித்து கொண்டிருக்கிறதுனால மேன்மையை காண முடியலை. 3ஆவதாக நம்ம பார்க்குறோம், வேலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வேலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்தில் ஒரு மனுஷன் உண்மையாக இருந்தால் போதும், அந்த மனுஷன் ஆண்டவர் அதிகத்தில் அதிகாரியாக்குவார் என்று இந்த மத்தேயு 25, 23 சொல்லுகிறது. நீங்கள் நேரம் எடுத்து அந்த வேத வசனத்தை படித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், அவனை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வருமானம் உங்கள் குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு, உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அந்த வருமானங்களையும் உங்களுக்கு தினமும் கூலியாக, மாத கூலியாக கொடுக்கக்கூடிய அந்த எஜமானன் இருக்கா பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நேர்மை கிடையாது. பொய் சொல்கிறாங்க, ஏமாற்றுறாங்க, கள்ளத்தனம் பண்ணுறாங்க, எஜமானனுக்கு தெரியாமலே அவங்களுடைய பொருட்களை அபகரித்து கொண்டு போகிறாங்க. இதனால் என்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க நம்ம திருடி கொண்டு போய் அல்லது தெரியாமல் எடுத்துக்கிட்டு போய் அந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு, எஜமானனுக்கு உண்மையாய் அவங்க இருக்காமல் ஏதாவது குறுக்கு வழியில் அவங்க அந்த வேலையை நேர்த்தியாக உண்மையாக செய்யாதனால பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுக்குறான்னா அந்த எஜமானனுக்கு அவன் உண்மையாக இருக்கணும். 1000 ரூபா சம்பளம் கொடுக்கக்கூடிய எஜமானனுக்கு 2000 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறவங்களா இருந்தால் மாத்திரம்தான் அவன் 1000 ரூபா நமக்கு சம்பளம் கொடுப்பான். ஆனால் இன்றைக்கி மக்களை பாருங்கள், வேலைக்கு போகிறவங்க உண்மையாக வேலை பார்க்கறதில்ல, சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறதில்ல, அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறது கிடையாது. அரசாங்கத்துலேயும் அப்படித்தான், தனியார் கம்பெனிகள்லேயும் அப்படித்தான். ஒரு 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 கூலி வேலைக்கு போகிறவங்க கூட நேரத்தை வீணாக கழித்து அந்த சம்பளம் கொடுக்குறவங்க சந்தோஷம் அந்த சம்பளத்தை கொடுக்காம அவங்க மன வேதனையோடு புலம்பிக் கொண்டு அந்த சம்பளத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களை நியமித்திருக்கிற எஜமானனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? அந்த வேலையில் ரொம்ப கரிசனையாக இருக்கிறீங்களா? மொர்தெக்காய்க்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேலை? அந்த அரண்மனையினுடைய வாசலில் உட்கார்ந்து அதை கண்காணிக்கிற வேலை, கவனிக்கிற வேலை. அப்போ அவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக சதி செய்து பேசுகிறாங்க. ராஜாவை மேலே கை போட்டுறணும், அவரை எப்படியாகிலும் கொன்றணும்னு திட்டம் போடுறாங்க. இது மொர்தெக்காய்க்கு கேள்விப்பட்ட உடனே எப்படியும் போகிறாங்க, நமக்கு என்னென்னு சொல்லி உட்காரல, உடனே அதை எஸ்தருக்கு சொல்லி ராஜாவுக்கு சொல்லி அந்த 2 பேருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு
அவங்க 2 பேரையும் ராஜா தூக்கு மரத்தில் போட்டு கொண்டு போட்டுறாரு. ஆமேன். அருமையானவர்களே, நம்முடைய உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்திலே ஆதியாம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு இப்போ சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். ஒரு அடிமையான வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கான், அடிமை வேலை பார்த்துட்ருக்கான். ஆனால் அங்கே போனோன்னே அந்த எஜமானுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறான், அந்த வேலையில் உண்மையாக இருக்கிறான், கரிசனையாக இருக்கிறான். அதனால் கர்த்தர் யோசேப்பை வைத்தினார், கனப்படுத்தினார். உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலை ஒரு சின்ன கூலி வேலையாக இருக்கலாம், தினக்கூலி வேலையாக இருக்கலாம், அது ஒரு மாத வருமானமாக இருக்கும். அந்த வேலை நேர்மையாக, உங்கள் எஜமானனுக்கு உண்மையாக, அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம உடன்படணும்னு அர்த்தம் இல்லை. நேர்மை நீதியுமாக உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். அரண்மனை வாசலில் உட்காந்து வேலைக்காரனாக, ஒரு காவல்காரனாக இருந்த மனுஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மையாக இருந்ததுனால அந்த தேசத்தில் ஆமான் என்கிற அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த அந்த உயர்ந்த பதவிக்கு இந்த மொர்தெக்காயை கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு ப்ரமோஷன், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சி நாளுக்கு நாள் நீங்கள் மேன்மை அடையணுமா? நீங்கள் உண்மையாக இருங்க. நிறைய பேருக்கு ஏன் ப்ரமோஷன் வரல, ஏன் இன்றைக்கு பதவி உயர்வு வரமாட்டேங்குது? நேர்மை இல்லை, கொடுக்கப்பட்ட நேர்மையில் வேலையில் உண்மை இல்லை, லஞ்சம் வாங்குவது, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி தவறுதலான வழியில், குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகளினால் மேன்மை அடையாமல் ஒரு நாள் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க கீழே போகிறதை பார்க்குறோம். கடவுள் ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்குற வேலையில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது அவர்கிட்ட இருந்த இன்னொரு நற்பண்பை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகி அகசுவருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்குற இன்னொரு நற்குணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஜனத்தின் மேலே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேசம், தன்னுடைய உறவுகள் அவங்களுக்கு நன்மை உண்டாகணுங்கிறதுனால அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டான். 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவில் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஏன் மொர்தெக்காய் அதை செய்கிறார் தெரியுமா? இந்த ஆமான் இவனை மொர்தெக்காய் வணங்கலைங்கிறதுனால இந்த மொர்தெக்காயும் அவனுடைய இனத்தாரையும் அழிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். இந்த செய்தி இந்த மொர்தெக்காய்க்கு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய ஜனம் அழிந்து போகிறத தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது என்கிறதுக்காக அவன் அழுகிறதையும் உபவாசம் பண்ணுகிறதையும் ஜபம் பண்ணுகிறதையும் அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்முடைய ஜனத்தின் மேலே நமக்கு எவ்வளோ அக்கறை இருக்கிறது, நம்முடைய பறந்து விரிந்த பாரத தேசத்தின் மேலே நமக்கு எவ்வளவு கரிசனை இருக்கிறது. நம்ம தேசத்தில் நடக்கிற தீமைகளெல்லாம் பார்த்து என்னமோ நடக்குது நமக்கு என்ன அப்படி நம்ம இருக்க முடியாது. நம்முடைய தேசத்தின் நலனுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேசத்தில் ஒரு பஞ்சம் வரலாம், ஒரு யுத்தம் வரலாம், அல்லது நம்ம தேசத்தில் ஏதாவது ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னால், ஒரு கொள்ளை நோயாகட்டும், ஒரு இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற அழிவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேசத்தில் இருக்கிற தலைவர்களை குறை சொல்லக்கூடாது.
நம்ம செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய ஜனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேசத்தின் மேன்மைக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அது தாண்டி நம்ம இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல்வாதி அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இதனால் ஒன்றும் பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. நம்ம ஜெபிக்கணும், நாட்டின் மேல் அக்கறையாக இருக்கணும், நம்முடைய ஜனத்தின் மேல் அக்கறையாக இருக்கணும். நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற 143 கோடி ஜனங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜாதி மத இன வேற்றுமை இல்லாமல் நம்ம தேசத்தின் செழிப்புக்காக, தேசத்தின் நலனுக்காக நம்ம கர்த்தருடைய பாதத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கனப்படுத்துவார். தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மொர்தெகாயை இங்கே பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்காக மாத்திரம்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு நன்மை வரணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வேலை கிடைக்கணும், வருமானம் உண்டாகணும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகணும்னு சொல்லி உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். மறந்துடாதீங்க, நம்ம அப்படி வாழக்கூடியவங்க கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னா எனக்கு என்னன்னு வாழக்கூடியவங்க கிடையாது. கரிசனையோடு பொறுப்போடு அதுக்காக ஜெபிக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க வியாதி படுக்கையில் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அவங்களுக்காக கரிசனை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மறந்து போயிடாதீங்க. அப்படி நம்ம செய்யும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கண்டு ஆமேன் மொர்தெகாயை ஆசீர்வதித்து அவனுடைய கீர்த்தி நாடுகளெல்லாம் பரவி அவனுக்கு எப்படி மேன்மை கிடைத்ததோ அந்த மாதிரி மேன்மையை தேவன் நமக்கும் தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த எஸ்தர் ராஜஸ்தானத்தில் ராஜ அரண்மனையில் ராஜாத்தியாக இருக்கும்போது தன்னுடைய இனத்தை அழிக்க நினைச்ச இந்த ஆமானுடைய சதி வேலை நடந்து கொண்டிருந்தது. அதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறார். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இந்த யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துலேருந்து வரும்னு சொல்லி மற்றவர்களையும் ஜெபிக்க தூண்டுகிற ஒரு மனுஷனாக, மற்றவங்களையும் தேசத்துக்காக பாரப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இந்த மொர்தெகாய் காணப்படுகிறான். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கரிசனை உள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த மொர்தெகாயை போல ஆசீர்வதித்து உயர்த்தி மென்மேலும் பெரியவனாக்கி கனப்படுத்த விரும்புகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது அவனைப் போல பொறுப்புள்ள, அக்கறை உள்ள, கரிசனை உள்ள, ஒரு அன்புள்ள, கைவிடப்பட்டவங்க மேலே கரிசனை உள்ள ஒரு மனுஷனாகவும், அசைக்க முடியாத ஒரு தேவ நம்பிக்கை உடையவர்களாகவும், கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உள்ள மனுஷனாகவும், தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகவும் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் மொர்தெகாயை போல உயர்த்தப்படுவீங்க. உங்களையும் தேவன் பெரியவராக்கி தேசமெங்கிலும் உங்கள் கீர்த்தியை பிரசித்தமாக்கி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையில் உயர்வில்லையே, என் வாழ்க்கையில் மேன்மை இல்லையே, நான் குறுகி போய்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவே உங்கள் நாமத்தில் உயர்த்தப்படுவதற்கு மொர்தெகாயின் வாழ்க்கையில் இருந்த அந்த நற்பண்புகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். வேலையில் நேர்மையாக இருந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, என் வேலையில் எனக்கு போதிய வருமானம் இல்லை, நான் உண்மையாக இருந்தாலும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆமென் வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை நீங்கள் இந்த நாளிலே சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களுக்கான மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.